வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி அளவு புலாவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பாதி சேனக்கிழங்கை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா இது வந்து அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாமே இதோட அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த அரிசியில் நல்லா இறங்கிரும். அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தயிர், இங்கே வந்து தக்காளி 2 எடுத்திருக்கேன், கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய பிரியாணிக்கு தேவைப்படுறது. ஸோ கடகடன் பண்ணிடலாம். கரம் மசாலா வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வேணும்னா ரெட் சில்லி பவுடர், இல்லைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுடலாம். எண்ணெய் விட்டாச்சு, நெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் வந்து ஒரு ஸ்டார் அனைஸும் ஒரு பே லீஃபும், அதாவது பிரிஞ்சி இலையும் போட்டுறேன். அப்புறமா இதில் கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் போட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அது வதங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இஞ்சி பூண்டு, ஒரு ஏலக்காய், 2 அல்லது 3 கிராம்பு, ஒரு சின்ன அளவு பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். வேணும்னா இதுலேயே சோம்பும் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை சோம்பு பவுடர் இருந்துச்சுன்னா சோம்பு பவுடர் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஸோ இது பாதி வதங்கினோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் சேனக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியில் போடும்போது அந்த அரிப்புத்தன்மை போகாது. ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மையும் அரிப்புத்தன்மையும் கொஞ்சம் போயிடும். அந்த சேனக்கிழங்கு போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிருச்சு நல்லா. நான் இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க, இதை நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும், நம்ம ராஸ்மல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்.
இங்கே ஒரு 3/4 கப்பு சீரக சம்பா எடுத்திருக்கேன். இந்த சீரக சம்பாக்கு எப்பயுமே வந்து ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு தான் தண்ணி சேர்க்கணும். 1.5 கப்புக்கு மேலே சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிரும். ஸோ 1.5 கப்பு தான். ஸோ 3/4 கப் எடுத்ததுனால அதுக்கேற்ற அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். நான் இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து மூடி வச்சு வேக விட்டுட்டு ஒரு 2 விசிலில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கரெக்டாக நம்ம தண்ணி தான் ஊற்றிருக்கோம், அதனால கரெக்டாக 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் வந்து ஹையில் வச்சுக்கோங்க, ஒரு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய சேனக்கிழங்கு பிரியாணி ரெடி. சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரக சம்பா ரைஸில் உங்களுக்கு உதிரியாக வரும். இது வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சேனக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவரும் இதில் டாமினண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வித்தியாசமாக நீங்கள் பிரியாணி பண்ணி கொடுக்கலாம், புலாவ் பண்ணி கொடுக்கலாம், வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, bye from Sudhi's Kitchen.